அடிப்படையில மீட்டர் மாட்டி 3A அப்படிங்கிற ஒரு டாரிஃப் கணக்கிட்டு அந்த 3A1 டாரிஃப்ல தான் இப்ப விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது வருது. சோ இதோட என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா 100 யூனிட் அரசு அறிவித்த சென்னை அதிமுக ஆட்சியில் அறிவித்த அந்த 100 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம்ல இன்னைக்கு 82 லட்சம் வீடுகள் இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்குது. சோ இந்த 82 லட்சம் வீடுகளுக்கு இந்த மீட்டர் மாட்டினா அரசுக்கு என்ன இல்ல லாபம் கிடைக்க போகுது? நிச்சயமா லாபம் கிடைக்காது, நஷ்டம் தான். இப்படி எல்லா இடத்திலும் நஷ்டமாகக்கூடிய இந்த திட்டத்தை நீங்க தமிழகத்தில் அமல்படுத்த கூடாது என்ற முறையில தான் நாங்க இதை எதிர்க்கிறோம். ஒருவேளை தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி மக்கள் விரும்புறாங்க, இப்ப டி நகர்ல போட்டிருக்காங்க, பைலட் ஸ்டடி என்ற மெத்தட்ல டி நகர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா கூடி இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் முழுமையான போராட்டத்தை நடத்தி இந்த முறையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று சொன்னதின் அடிப்படையில் இந்திய மின்துறை அமைச்சகம் சரி நீங்களே ஒரு மாற்று வழியை சொல்லுங்க, நாங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க சொல்றது டோட்டல் ஆபரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மீட்டர் அவங்களே கொண்டு போட்டுவாங்க, அவங்களே பொருத்துவாங்க, பராமரிப்பாங்க. எதிர்காலத்தில் இந்த தனியார் நிறுவனங்களே அந்த மின்கட்டணத்தை வசூல் செய்கிற நடவடிக்கைகள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் படிப்படியாகத்தான் இம்ப்ளிமெண்ட் வரும். இன்னைக்கு மேலோட்டமாக எதுவும் தெரியாது. எப்படி புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் வருகின்ற பொழுது தொழிலாளர்கள் அன்னைக்கு எதிர்த்தார்களோ அன்றைக்கு யாருமே அதை பெருசா நினைக்கல. ஏறத்தாழ இன்னைக்கு 34 ஆண்டுகள் கடந்த பின்பு துறைகள் பாதிக்கப்படுகின்ற போது தொழிலாளர்கள் உரிமைகள் பாதிக்கின்ற பொழுது இதனுடைய வீச்சு என்பது தெரியுது. அது மாதிரிதான் இந்த ஸ்கீம் பார்க்கறதுக்கு வெளித்தோறது நல்லதா தெரியும். ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆகின்ற பொழுது இதோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதுல இப்ப நாங்க சொல்ற விஷயம் கூட நிச்சயமாக அமலாகும். இப்ப கூட என்ன சொல்றாரு அமைச்சர், மாதந்தோறும் மின் கட்டணம் வருமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஸ்மார்ட் மீட்டர் மாட்டினா வரும் என்று ஒரு தகவலை சொல்றாரு. ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுச்சுன்னு சொன்னால் மின் கட்டணம் குறையும். இப்ப 2 மாசம் ஒரு சாதாரண வீட்டுக்கு 700 ரூபாய் மின் கட்டணம் வருதுன்னு சொன்னால் மாதாந்திர மின் கட்டணமாக வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம், குறைஞ்சபட்சம் ஒரு 350 ரூபாய் வந்தா தான் டேலி ஆகும், 300 ரூபாய் வந்தா டேலி ஆகும். நிச்சயமா வராது. மாதாந்திர கட்டணமாக வருகின்ற போது இந்த மெத்தட் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் 2 மாத கட்டணத்தை விட அவர்கள் மாதம் செலுத்துகின்ற கட்டணம் என்பது அதிகமாக போகும். டாரிஃப் என்பது மாற்றுகின்ற நிலைமை என்பது வரக்கூடிய ஆபத்து என்பது இருக்கு. அதனாலதான் இதை முழுமையாக பண்ணக்கூடாது. டோடெக்ஸ் முறைக்கு டோட்டல் ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமலாக்கக்கூடாது என்று நாங்கள் நிற்கிறோம். கேரளாவும் அப்படித்தான் போராடினாங்க. அமைச்சகம் சொன்ன மாற்று வழி என்று வருகின்ற பொழுது இப்ப கேரளாவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறை என்ற முறையில ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் மீட்டரை நாங்க வாங்கிக்கிறோம், அதுக்கான நிதியை கொடுத்துரு, மீட்டரை நாங்க வாங்கி மின்சார வாரிய ஊழியர்களை பொறுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே முறைதான் நாங்களும் கேட்கிறோம். தொழில்நுட்பத்தை நாங்க வர தயார், மீட்டரை கொடுங்க. மீட்டர் மாற்றுகின்ற பொழுது எங்களுடைய எம்ஆர்டி விங் மீட்டர் டெஸ்ட் என்ற விங்கு, அது ஒவ்வொரு சர்க்கிளுக்கு ஒரு டிவிஷன் இருக்குது, ஒரு செயல்பட அந்தஸ்துல வேலை செய்யக்கூடிய இடம், அது எல்லாம் பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக சொல்றோம். ஆகவேதான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோட்டல் முறைக்கு போகாம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறைக்கு வாங்க. இரண்டாவது, இது பைய செய்ய வேண்டிய விஷயம். தமிழகத்தினுடைய மக்களுடைய சூழலையும் கணக்கில் கொண்டு மின்சார வாரியத்தின் நிதியமைப்பையும் கணக்கில் கொண்டு 3 கோடி மீட்டருக்கான டெண்டர் குளோபல் டெண்டரை இப்ப விட்டிருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மின்துறை அமைச்சருக்கும் பத்திரிகையாளர் மூலமாக வேண்டுகோளை விடுக்கிறோம். நாளை ஒரு நாள் ஏப்ரல் 19 தமிழகத்தினுடைய அத்தனை தெருக்களிலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் நோட்டீஸ் நாங்கள் விநியோகம் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்சம் மக்களை சந்திச்சு இந்த ஆபத்துகளை ஒரே நாள்ல நாளைக்கு நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கு அந்த திட்டத்தை நாங்கள் அமலாக்குறோம். வருகின்ற 22ஆம் தேதி எங்களுடைய மானிய கோரிக்கை, 21ஆம் தேதி அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மாலை நேர தர்ணா போராட்டத்தை நடத்துறோம். எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மின்சார வாரியத்தை 40,000 காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டியிருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஒப்பந்தங்களை நிரந்தரப்படுத்த என்று சொன்ன திமுக அரசு இன்னும் அந்த கோரிக்கை மீது கவனம் செலுத்தாமல் இருக்குது. சோ இது போன்ற கோரிக்கைகளை வைத்து ஏப்ரல் 21ஆம் தேதி ஒரு போராட்டத்தை நடத்துறோம். அரசு நிச்சயமாக இந்த கோரிக்கை மீது கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பத்திரிகையாளர்கள் வாயிலாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்றனர். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அது ஃபெயிலியரான ஒரு திட்டம் என்பதா எங்களுடைய கருத்து. அந்த திட்டத்தை இப்ப தேவையில்லை. ஆனா கீழ் மக்களிடத்துல உங்க வீட்டுக்கு ரீடிங் எடுக்க வர வேண்டியதில்லை, கேட்ட கட்ட வேண்டியதில்லை, நாயை கட்டி போட சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு வருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு அது ரொம்ப விரும்புவாங்க. நாங்க உட்கார்ந்த இடத்துலயே அந்த சர்வீஸ் டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு எவ்வளவு பணம்னு சொல்ல முடியும். இதெல்லாம் வருகின்ற பொழுது மக்கள் பல பேர் விரும்பக்கூடிய, இப்ப நீங்க மொபைல் மாதிரி தான் அது விரும்பக்கூடிய இடத்துல நம்ம வேண்டாம்னு சொல்லுகின்ற பொழுது பிரச்சனை வரும். நாங்க என்ன சொல்றோம்னா ஸ்மார்ட் மீட்டர் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனது, படிப்படியாக செய்வோம். ஒண்ணு. ரெண்டாவது, டோடெக்ஸ் முறைக்கு போகாதீங்க. மெல்ல டி நகர்ல மாட்டணும், பைலட் ஸ்டடி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாட்டி எதிர்காலத்துல ரொம்ப லாங் ப்ராசஸா செய்வோம். அது செஞ்சாலும் அரசுடைய கட்டுப்பாட்டில், மின்வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இருக்கணும். ஒழிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில் இருக்கணும்னு சொல்றதோட தனியார்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றோம். தனியார்கிட்ட போச்சுன்னு சொன்னால் இது நான் சொல்ல விட்ட இன்னொரு அம்சம், எதிர்காலத்தில் இது ப்ரீபெய்டு மீட்டராக மாற்றுகின்ற திட்டம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா 100 ரூபாய் கரண்ட் அண்ணாச்சிரியில வாங்கி மீட்டர்ல ஸ்வைப் பண்ணு சொன்னால் 100 ரூபாய் 99 ரூபாய்
99 பைசா வரைக்கும் கரண்ட் எரியும். அதான் அதனுடைய ஸ்கீம். எதிர்காலத்தில் அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது நுகர்வோருக்கும் அரசு துறைக்கும் உள்ள தொடர்பு போயிடும். நீங்க இந்த மின்சாரத்துறையை உருவாக்கின்ற பொழுது அம்பேத்கர் கண்ட கனவு என்னன்னு சொன்னால், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் மின்சாரத்துறை இருந்ததுன்னா அதனுடைய உற்பத்திக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்வார்கள் என்று சொல்லித்தான் மாநில அரசு ஒப்படைச்சாங்க. பட் இதை இந்த சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய இந்த சூழல்ல நீங்க அதை கொண்டு மறுபடியும் தனியார்கிட்ட விடுவது என்பது விநியோகத்தில் அவங்க கை வைப்பாங்க. ஏற்கனவே இன்னைக்கு இந்தியன் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தியில பார்த்தோம்னா 56% தனியார்கிட்ட தான் இருக்குது. அரசு கிட்ட கையெழுத்து போகக்கூடிய சூழல் இருக்குது. படிப்படியா தனியார்கிட்ட போயிருங்கிற கவலையோடு தான் டெக்னாலஜிக்கு நாங்களும் உட்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று நாங்க சொல்றோம். ஏற்கனவே ஒரு தடவை ஸ்மார்ட் மீட்டருக்கு டெண்டர் விட்டாங்க, அதுக்கப்புறமா அது கேன்சல் பண்ணிட்டு திருப்பி விட்டுருக்காங்க. இத்தனை நாட்கள்லயுமே நீங்க இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு தரப்புல உங்களுக்கு பதில் அரசு இதுல எந்த முடிவு எடுக்கலீங்க. நீங்க சொன்ன அந்த டெண்டர் விடுவதற்கான மாண்புமிகு அமைச்சர் சொன்னது பத்திரிகை செய்தி வந்திருக்கு. ரேட்டு போட் பண்ணதுல தவறு நடந்துருச்சு. 82 ரூபாய் மாதாந்திர கட்டணம் ரேட்டு நான் சொல்றது. அப்படி 82 ரூபாய் பிக்ஸ் பண்ணும்போது ரேட்டு தவறு என்று தெரிஞ்சது. அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இந்த ரேட்டை பிக்ஸ் பண்ண மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம். இவ்வளவு ரேட்டுக்கு ஏன் டெண்டர் ரத்து பண்ணாங்க? அன்னைக்கு அதானி எடுத்தது டெண்டர் ரத்து பண்ணுவதற்கு காரணம் செக்கி என்ற அமைப்பில் ஏற்பட்ட ஊழல், சூரிய எரிசக்தியினுடைய ஊழல் பிரதானமாக போன விஷயத்தினால இதுலயும் பிரச்சனை ஆகக்கூடாது என்றுதான் அரசு அந்த உத்தரவை டெண்டரை ரத்து செஞ்சது. இப்ப 3 கோடி டெண்டருக்கு விட்டது. நிச்சயமாக சொல்றோம், இதுல யாரு வேணா டெண்டர் எடுக்கலாம், குளோபல் டெண்டர் என்ற முறையில். ஆனால் அவருடைய பேக் போனாக நிச்சயமாக அதானி தான் இருப்பார். ஏன்னா அவங்களுடைய திட்டம் என்பது ஒரே நாடு ஒரே மின்சாரம், அது முழுமையாக அதானி கிட்ட கொடுக்கணுங்கிற ஏற்பாட்டுடைய உள்ளடக்கம் இதுல பொதிந்திருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஸ்மார்ட் மீட்டரே தேவையில்லை. இப்ப இருக்கிற வீட்டுல ஒவ்வொரு வீட்டுல உபயோகிக்கிற மீட்டர்லயே அந்த வசதி இருக்கு. சிப்பு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டாட்டிக் மீட்டர் ஆக்சுவலா அதான் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா உயர்தர தொழிற்சாலையில ஸ்டாட்டிக் மீட்டர் அது போட்டிருக்காங்க. நாங்க சிஎம்ஆர் வச்சிருக்கோம், காமன் மீட்டர் ரீடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல போய் நாங்க டவுன்லோட் பண்ணா எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். பட் இவங்க சொல்ற டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெருவில் மாட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தெருவில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சிப்பு பூராமே இந்த தெருவில் ஒரு இடத்துல ஒரு மோடம் வழியாக கண்ட்ரோல் ஆகும். அந்த மோடத்தினுடைய கண்ட்ரோல் எங்க இருக்கிற டேட்டா சென்டர்ல கண்ட்ரோல் ஆகும். சோ அந்த மோடம் நெட்வொர்க் இதெல்லாம் மின்சார வரி கூடுதல் செலவு தான். மீட்டர் மட்டுமல்ல. இப்ப கேரளாவில் அவங்க ஏன் அந்த முடிவுக்கு போறாங்கன்னா, கேரளாவோட அரசுக்கு சொந்தமான கேஃபோன் என்ற ஃபைபர் கேபிளோட நெட்வொர்க் என்பது இருக்குது. ஸோ அவங்களுக்கு அது ஈஸி. தமிழ்நாட்டில் அந்த வசதி நம்ம கொண்டு அரசு கேபிள் கொண்டு இருக்கிற மாதிரி வசதிகள் கொண்டு சொன்னால் நாம இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக போகலாம். இது உண்மையிலே பல நாடுகளில் ஃபெயிலியரான திட்டம். நீங்க விளம்பரத்துக்காக இது இன்னும் கூட அமைச்சர் சொல்லியிருக்கார், 7 அமைச்சர்கள் கொண்ட மின்சார வாரியங்களை எப்படி அபிவிருத்தி பண்றது அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக மின்துறை அமைச்சர் சொல்றாரு, ஸ்மார்ட் மீட்டர் மாட்டினால ரெவன்யூ அதிகரிச்சிருக்குது. எங்களுக்கு எப்படி ரெவன்யூ அதிகரிச்சிருக்குது? நீங்க மேன் பவர் எடுத்ததுக்கும் இதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் எங்க வருமானம் என்று அவங்க சொல்ல காரணம், கீழே இருக்கக்கூடிய 13 செக்ஷன் இருக்கக்கூடிய அசருடைய சம்பளம் இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு டிசி பண்ணக்கூடிய வருமானம் கிடையாது. இந்த கால்குலேஷன் போட்டு தான் வரவு என்பது அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சுன்னு சொன்னால், டெக்னாலஜி அதிகரிச்சுனால், தொழிலாளிக்கு வேலை இல்லாம போச்சுன்னு சொன்னால் மின்சார வாரியத்திற்கு வருமானம் தான். கான்ட்ராக்ட் முறைக்கும் கேஷுவல் முறைக்கும் அவுட் சோர்ஸ் முறைக்கும் போகின்ற பொழுது அது வருமானமாகத்தான் அது கருதுகின்ற நிலைமை என்பது வருவதில்ல. நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டமாக இது இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு ரீடிங் எடுக்க போகும்போது ஒரு குடும்பம் அவர்களை சார்ந்த 4 பேர் நிச்சயமாக அந்த குடும்ப பொருளாதாரத்தில் மேம்படும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க அந்த வேலையில ஏஐ வந்துச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை அது சொல்லும். அது உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு சேனல் எடுத்து போட வேண்டியது இல்லை. மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அடுத்த டெக்னாலஜி வந்துச்சுனால் இதை நம்பி இருக்கிற ஊடகத்தினுடைய நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பட்டணம் தட்டினா எல்லாமே எனக்கு வரக்கூடிய செய்தி ஆயிடுச்சு, நம்ம கொடுக்குற செய்தி. இதே ஒரு ஏஐ கொண்டு நிறுத்திட்டு யார் என்ன வேணாலும் சொல்லலாம் ஃபீட் ஆகும் சொன்னால் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த செய்திகள் என்பது போச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்ன நினைச்சு பாருங்க. டெக்னாலஜி வரவேற்கணுமா? வரவேற்கணும். அதை எந்த முறையில பயன்படுத்துவது என்பது மனித உழைப்புக்கு இழப்பீடு இல்லாத வகையில அது பயன்படுத்தணும் தான் எங்களுடைய பயணம். திட்டத்துல ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது என்னன்னா, மின்சார வருவாயில் தடை இருக்கிறது என்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏடிஎன்சி ஆவரேஜ் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் என்று சொல்லக்கூடியதில் 15% குறைவாக இருப்பதற்கு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை பொருத்த வேண்டும் என்றுதான் உதய் திட்டத்தில் ஒரு பகுதி தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். இப்போ 15 விட 13.5% தான் லைன்லெஸ் ஏடிஎன்சி தமிழ்நாடு மின்சார வாரியம். பீகார், உத்தரப்பிரதேச மற்ற மாநிலங்களில் 30% மேல இருக்கு. அவர்கள் அந்த இடத்துக்கு தான் அவர் பூர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு ஸ்மார்ட் மீட்டர் என்பது தேவையில்லை என்று நாங்கள் ஆணித்தரமாக அதை கருத்து இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தை மறுதளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக. ஏற்கனவே இருக்கிற மீட்டர் குப்பையில போடுவதற்கு தயாராக. ஏற்கனவே இருக்கிற மீட்டர்ல ஒரு தொழில்நுட்பத்தை பொருத்தி நீங்க என்ன தொழில்நுட்பம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஸ்மார்ட் மீட்டர் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே ஸ்மார்ட் மீட்டரை
இதே இப்ப ஏற்கனவே இருக்கிற எனர்ஜி மீட்டரோட நீங்க கனெக்ட் பண்ணி பண்ணுங்க. ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம்ல பண்ணாதீங்க, கேபெக்ஸ் முறையில பண்ணுங்க. இதுக்காக ஒரு 50,000 கோடி செலவு பண்ணாதீங்க. அது வந்து ஒரு 500 கோடியில 700 கோடி முடிய வேண்டிய விஷயம் என்று நாங்கள் சொல்றோம். அது மட்டுமல்ல, முக்கியமா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் பொருத்தப்பட்டால் 50% தனியார் துறைக்கு போயிடும். மின்சார வாரியத்தில் இந்த கன்சூமர் கிட்ட கலெக்ட் பண்ற பணம் இருக்கு, நுகர்வோர் பணம் கட்டுறது, அதுவும் கூட தனியார் தான் பண்ணுவாங்க. குறிப்பாக 1 விளக்கு மின்சாரம், 100 யூனிட் மின்சாரம், 200 அந்த சப்சிடி என்பதே கிடையாது. எங்கெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுகிறதோ பொருத்தப்படுகின்ற இடங்களில் சப்சிடி மின்சாரம் கிடையாது. சப்சிடி இல்லாத மின்சாரத்தை வாங்குகின்ற மின்நுகர்வோர் மட்டும் தமிழ்நாட்டில் சராசரியாக 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 1.5 கோடி மக்கள் சார்பாக இன்னைக்கு பிரஸ் பண்ணி வச்சிருக்கோம். மின்சார வாரிய ஊழியரோட கோரிக்கை என்பது 2வது பட்சம் 3வது பட்சம் தான். மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது என்பதனால் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை மக்கள் சார்பாக நாங்கள் நின்று பேசுறோம். இது பொருத்தக்கூடாது, தொழில்நுட்பத்தை வரவேற்கிறோம், வேறு வடிவில் அதை அமல்படுத்தலாம், நட்டம் இல்லாமல் அமல்படுத்தலாம் என்பதுதான் எங்கள் மின்னூடர் மத்திய விடக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை வந்து சேர்க்க முடியும் சொல்றீங்களா? இல்ல சார், இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர்ல அப்படி கொண்டு வந்து சொன்னால் அதற்கான பணிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீட்டர் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தளவு இப்ப ஸ்டாட்டிக் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் மீட்டர் எங்கெல்லாம் பொறுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹெச்டி சர்வீசஸ், உயரழுத்த மின்னணுங்க, எல்டிசிடி சர்வீஸ், இதெல்லாம் பொறுத்திருக்கும். இதுல நீங்க தாராளமா அந்த சிப்பை மாட்டி பண்ண முடியும். பட் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளை தனியார் மயப்படுத்த வேண்டும். அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் அதுதான், அதுக்காக பண்றது இல்லை. நாங்களே பயன்படுத்தணும்னு சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி அதை சிப்பை பொருத்தி நாங்களே வெளியே எடுக்க முடியும், பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி விட்டுட்டு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு தெருவில் மின்சாரம் வந்து நெட்வொர்க் இருக்குது, யாரு வேணாலும் மின்சாரத்தை அதை பார்க்க முடியும், அனுமதி வாங்கிட்டு. அப்படி வருகிறது சொல்லிடுறேன். அப்படி வருகின்ற பொழுது இவர் மின்சாரத்தை கொடுக்குறாரு, நானும் கொடுக்குறான்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்மார்ட் மீட்டர்ல இவருக்கு ஒரு சிப்பு போட்டிருப்பாங்க, எனக்கு ஒரு சிப்பு போட்டிருப்பாங்க. எப்படி மொபைல்ல பிஎஸ்என்எல்லையும் ஏர்டெல்லையும் வச்சிருக்கீங்களோ அந்த 2 சிப்பை கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நீங்க யூஸ் பண்ற மெத்தடாக கொண்டு வருவாங்க. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் என்ன தேர்ந்தெடுக்கிற நுகர்வோரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை எங்கிட்ட கொடுத்தான். நான் வந்து இப்போ அவர் ஒரு 1000 யூனிட் யூஸ் பண்றாருன்னா அவருக்கு கரண்ட் கொடுப்பேன். பக்கத்துல 500 யூனிட் அல்லது 50 யூனிட் தான் யூஸ் பண்றாருன்னா இவருக்கு நான் கரண்ட் கொடுக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காணாம போகுது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வகுத்த எல்லோருக்கும் மின்சாரம் என்று சொல்லுகின்ற அந்த ரைட்ஸே காணாம போயிடுங்கிற கவலையில தான் நாங்க சொல்றோம். இதுதான் தனியார் மயத்தினுடைய முதல் படி. அவங்க சொல்லியிருக்கிற சட்டத்தினுடைய சரத்துகள் அப்படித்தான் இருக்கு. தனியார் தான் வேண்டாம்ன்றது தான் நம்மளுடைய அதை வச்சுதான் சொல்றேன். தனியாரே வேணாம்னு போது இப்ப இருக்கிற மீட்டர்ல புதிய தொழில்நுட்பத்தை சேர்த்த முடியும். ஆனா எல்லா மீட்டர்லயும் முடியாது. நான் சொல்ல ஸ்டாட்டிக் மீட்டர் எங்கெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறதோ, இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா கருப்பு மீட்டர் பல இடங்கள் இருக்கும், ஹைகோர்ட் மீட்டர் கண்ணாடி மீட்டர் இருக்கும், அதுக்கடுத்து செமி ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம், அது இருக்குது. இது எல்லாமே நீங்க ஸ்கிராப் பண்ணீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய லாஸ் மின்சார வாரியத்துக்கு. அது நீங்க படிப்படியா பண்ணுங்க. அந்த படிப்படியா பண்றதுதான் இப்ப எங்களுக்கு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களால நஷ்டம் கிடையாது. இப்ப இருக்கிற வாரியத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு. இத்தனை நாள் பேசுறவங்க எல்லாம் வேற மாதிரி பேசுறாங்க. நஷ்டம் உங்க தொழிலாளிகளால கிடையாது, இது உண்மையிலே நஷ்டம் கிடையாது. நம்ம இப்போ வேற எந்த நிறுவனத்திற்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாங்க இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு மின் இணைப்பு கொடுத்தோம்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு லைன் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க ஒரு யூனிட்டை பயன்படுத்திட்டாங்கன்னா மின்சார வாரியத்துக்கு 6 ரூபாய் நஷ்டம். நீங்க புது சர்வீஸ் நாங்க எங்கெல்லாம் கொடுக்குறோமோ எண்ணிக்கை கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம். எப்படி? எங்ககிட்ட கரண்ட் இல்லை. நாங்க உற்பத்திக்கும் விநியோகத்துக்கும் இடைவெளியை யார் பயன்படுத்துறாங்கன்னா தனியார் பெருமுதலாளிகள் பயன்படுத்துறாங்க. நம்முடைய தேவைக்காக லாங் டைம் ஓப்பனஸஸ், ஷார்ட் டைம் ஓப்பனஸஸ், மீடியம் டைம் ஓப்பனஸஸ்ல மின்சாரத்தை பர்ச்சேஸ் பண்ணுகின்ற அந்த நடவடிக்கை என்பதுதான் இன்னைக்கு நஷ்டத்துக்கான காரணம். நீங்க தமிழகத்தினுடைய தேவை 20,600 மெகாவாட். பட் மின்சார வாரியம் உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது 7,000. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய 7,000, 14,500 மெகாவாட்டை வச்சுதான் நம்ம வண்டி வருது. பாக்கி 6,000 மெகாவாட் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்குகின்ற மின் இணைப்புக்கு ஏற்ப நம்ம தனியார்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் என்பது வருது. ஸோ அதுதான் நஷ்டம். அந்த நஷ்டத்தை எப்படி சரி செய்வதுன்னு அரசு அதை யோசிக்கணும். உற்பத்தி திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாவே இந்த இடத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. 2வது மீட்டர் அக்ரிமெண்ட்டை கொடுங்க. ஒவ்வொரு சர்க்கிளையும் எம்ஆர்டி இருக்குது, அவங்க மீட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிலே டெஸ்ட் இருக்குது, அங்க மீட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க கொண்டு போய் நுகர்வோர்கிட்ட பொருத்துவோம், ஏதாவது ஃபால்ட் வந்தா நாங்க பார்ப்போம், சரி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தமிழகத்துல அந்த பகுதி வரக்கூடிய டிப்ளமோ முடித்தவர்களுக்கு, பிஇ முடிச்சவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய ஏரியா. ஸோ அந்த ஏரியா முழுக்க நீங்க தனியார்கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க யாரை நியமிப்பாங்க? அப்ரண்டிஸோட மோசமான சம்பளத்தை தான் கொடுக்குறாங்க. அப்ரண்டிஸ் 15,000 12,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 கொடுத்து வேலைக்கு வச்சிருவான். இப்போ அவுட் சோர்சிங் முடிக்க போகின்ற பொழுது எஸ்எஸ்ல மற்ற இடங்கள்ல அதான் வைக்கிறாங்க.
அப்ப நீங்க இதுல சமூக நீதி எங்க, இடஒதுக்கீடு எங்க, அரசு துறை காலியாகி எல்லாமே அவுட் சோர்சிங் வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. நீங்க ஒரு பொதுத்துறை உருவாக்கின பொதுத்துறையில காலி பணியிடங்களை நிரப்புகின்ற பொழுதுதான் அரசுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படும், இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும். இந்த கொஸ்டின்ல மிகப்பெரிய கேள்வியாகி அவுட் சோர்சிங் தனியார் மயம் அப்படின்னு நிலைமைக்கு போச்சுன்னு சொன்னால் நீங்க இது போய் ஃபைட் பண்ணி நம்ம எங்கேயும் நிக்க முடியாது. தனியார் மயத்துல இடஒதுக்கீடு என்பது ஒரு கேள்விக்குறியாகுமா? ஓகே சார், நீங்க எப்படி சொல்றீங்க, ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் உங்க இபி சார்ட்டையும் மினிஸ்டர்ட்டையும் நாங்கள் கேட்கறது மந்த்லி ஒன்ஸ் ரீடிங் எடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் அவங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஆல் ஷார்டேஜ் இருக்கு, எங்களால் அந்த உடனே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த நிலைமையில இப்போ நீங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் பிரைவேட்ல கொடுக்க வேண்டாம், நாங்களே கண்ட்ரோல் சொல்றாங்க. நீங்க எப்படி அதை சாத்தியம்? ரெண்டாவது, இதுல நீங்க பண்ணீங்கன்னா நுகர்வோர் மின் நுகர்வோர்களுக்கு என்ன மாதிரியான லாபம் இருக்கு, பிரைவேட் பண்ணாங்க என்ன மாதிரி கஷ்டம்? அதான் சார், அமுல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசுடைய அதிகார வர்க்கம் அதை அமலாக்குவதற்கு தான் யோசிக்கும். நாங்க அதை ஏன் எதுக்குன்னா, அரசு என்ன சொல்றது, இந்த 5 வருஷ காலத்துல 4.5 வருஷம் திமுக ஆட்சியில முடிவு மின்சார வாரியத்துல ஒரு பர்மனன்ட் போஸ்ட் கூட இன்னைக்கு வரைக்கும் நிரப்பல. இவ்வளவு காலி இருக்குது. 7000 கணக்கீட்டாளர் பதவிகள் காலியா இருக்கு. அடிமட்ட பதவிகள் ரீடிங் இருக்கக்கூடிய 7000 பேர். அவன் ஐயா ஆகிட்டும் 7 வருஷமா அதே வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதே மாதிரி ஃபீல்டு லெவல்ல ஃபீஸ் ஆஃப் கால் அட்டன் பண்ண வேண்டிய 23,000 கள உதவியாளர் பதவி காலி. சென்ற அதிமுக ஆட்சியில 9,613 கேங்மேன் ஒரு புதிய கேட்டகரி உருவானதுனால கோயம்புத்தூர் போன்ற ஏரியாக்களால இன்னைக்கும் தப்பிச்சுட்டு இருக்குது. அவங்க தான் இப்ப அவங்க செய்யக்கூடாத வேலை ஆக்சுவலா, ஆனா அவங்க ஃபீஸ் ஆஃப் கால் மற்ற வேலையை அவங்க தான் பாக்குறாங்க. இவங்க நாங்க அன்னைக்கே எதிர்த்தோம், கள உதவியாளராக போடுங்கன்னு சொன்ன கேட்கல. இப்ப அடிமட்ட பதவிகள் இவ்வளவு காலியா இருக்குது. வருடம் முன்னெடுப்பு கூடுது. நீங்க வேலைப்படு கூடுகின்ற பொழுது அதற்கு தகுந்த மாதிரி ஆட்கள் நியமிக்க வேண்டியது அரசு. ஆனா அரசு ஏன் நியமிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால், தமிழக அரசுடைய நிதித்துறை இந்த டிஎன்இபிய லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு உத்தரவிட்டான். நீங்க ஆள் எடுக்கணும்னு சொன்னா எங்க அனுமதிவாங்க? இபி டிபார்ட்மெண்ட்ல 82,000 பேரா, இவ்வளவு தேவையில்லை. பக்கத்துல இருக்கிற மாநிலங்களை பாருங்க. நீங்க நம்பர் ஆஃப் சர்வீஸ் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல 3,42,00,000. ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்க நான் சொல்றது பொய்யா இருந்தா தகவல் சட்டத்தில் கேளுங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் குறைந்தபட்சம் 7,000 18,000 வரைக்கும் சர்வீஸ் இருக்கு. இன்னைக்கு ஃபீஸா ஒரு மழை பெஞ்சுன்னா நம்மளுடைய நெட்வொர்க்ல மேல அந்த கம்பியில மழை தண்ணி இறந்துச்சுன்னா உள்ள ஒரு பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கரண்ட் பாஸ் ஆகுறதுனால ஒரு வாரத்தை அவங்களுக்கு லைட் விட்டு எரியும். இது மேல ஏறி போஸ்ட் ஏறி கிளீன் பண்ணி அடிக்கும். இது வேலை செய்யும். இந்த வேலைகள் செய்வதற்கு ஒரு நாளைக்கு மீறி போனா 7 கம்பம் 8 கம்பம் தான் இன்னைக்கு இருக்கிற சூழல் ஏறி வேலை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இதுக்கு மேன் பவர் அதிகங்கிறது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது வேலை செய்யும் என்ற ஒரு எப்படியாவது எல்லாரும் சொல்ற அதிகாரிகளும் அமைச்சரும் சொல்ற வார்த்தையும் எப்படியாவது வேலை செய்யும். நீங்க மீட்டிங் போடுறாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க மழை காலம் புயல் காலத்துல எல்லாம் தடங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அன்னைக்கு வேலை செய்யறாரு 10,000 ஒப்பந்த தொழில் அன்னைக்கு போய் வேலை செய்யலாம். 7 நாள் 8 நாள்ல அந்த மழையை பாதிக்கப்பட்ட பகுதியை செய்யலாம். நாங்க என்ன கேட்கறோம், நீ பெருசா இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஒப்பந்த தொழிலாளியாவது நீ அடையாளம் கொண்டு எடுத்து தினக்கூலி வழங்கி இவர்களையாவது போடு. கொஞ்சம் மேன் பவர் உள்ள இருக்கும். இந்த வேலைகளை இன்னும் தடையில்லாத மின்சாரத்தை மக்களுக்கு சார், எங்களுடைய சிஐடி நோக்கமே தடையில்லாத மின்சாரம், தரமான மின்சாரம், மக்கள் வாங்கும் முறையில் மின்சாரம். இந்த சோழத்தை நாங்க முன்னெடுத்து சொல்றோம். சார் நாங்க அதுல பேசுறோம். ரெண்டாவது ஸ்மார்ட் மீட்டர். இப்ப நீங்க கேட்ட சொல்லிட்டேன். ஸ்மார்ட் மீட்டர் இப்ப என்ன பிரச்சனை, ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தா நுகர்வோருக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா, எங்க மின்சார வாரிய தொழிலாளி அவங்க வீட்டுக்கு வந்து ஏட்ட தட்டவளை தட்டி தரங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கதவை தட்ட வேண்டியது இல்லை. வெள்ளக்காடு எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியது இல்லை. நாயக்கட்டுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அங்க சில நேரங்கள்ல வாக்குவாதங்கள் வர வேண்டியது இல்லை. இதெல்லாம் இல்லை. அதுதான் கன்சியூமர் லாபம். வேற எந்த லாபம் கிடையாது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 60 நாள்ல இந்த மொபைல் போன் பில் வர்ற மாதிரி வரும். அடுத்த 10 நிமிஷத்துல அவங்களுக்கு மெசேஜ் போகும். அவங்க இபி அவசியத்தை வர வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட்லாம். கன்சியூமருக்கு லாபம். ஆனா அவங்க ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மின்சார வாரிய ஊழியர்கிட்ட வர முடியாது. மீட்டர் யார்கிட்ட பொறுத்ததும் பராமரிப்பதும் தனியார் கம்பெனி கிட்ட இருக்கிறதுனால செக்ஷன் ஆபீஸ்ல போய் ஏகிட்ட சொன்னா அவர் அங்க கை காட்டுவாரு. அவங்க தாங்க மீட்டர் மாட்டணும், நான் சொல்லிட்டேங்க வருவாங்க என்று சொல்லுகின்ற நிலைமை என்பது வரும். அரசு துறையில அரசுடைய அதிகாரி இன்னொரு கண்ட்ரோல் அதிகாரிகிட்ட போயிட்டு தனியார் கம்பெனிகிட்ட போய் அங்க மீட்டர் மாத்துங்க என்று சொல்லுகின்ற நிலைமை வந்துடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, மின்சார வாரிய ஊழியருக்கு பாதிப்பு. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியே காணாம போயிடும். வேலை இழப்புகள் என்பது ஏற்படும். தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிவுங்கிற கவலையில தான் நாங்க சொல்லல. அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஸ்மார்ட் மீட்டர் மாற்றினால் அந்த பிரிவு ஊழியர்களை வேறு பணிக்கு மாற்றுவோம் சொல்லியிருக்காரு. வேறு பணி என்ன? ரீடிங் இருக்கிற தொழிலாளிய ஆபீஸ் உட்கார வைக்க முடியும். நீங்க சொல்லுங்க, அவங்க தான் வைக்க முடியும். ஆபீஸ் வேலைக்கு இத்தனை பேருக்கு உட்கார வச்சா அந்த வேலை யார் செய்வோம்? மீட்டர் ரீடிங் எடுக்கிறது யாரு? ஏதாவது பிரச்சனை நீங்க இதுல ஒண்ணு நடக்கலாங்க, தெஃப்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
பாதிக்க முடியும்னு சொல்றாங்க. அது அப்படி அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நீங்க ஒரு புது ஸ்கீம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேக் பண்றது எல்லாருக்கும் தெரியும். அவன் அதுலதான் அதிக கவனம் செலுத்துறான். எந்த திட்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு எதிர் திட்டத்தை அதை நாசம் பண்றதுக்கு உருவாக்கம் பண்ணுவாங்க. பட் இது வந்து மக்களை பாதிக்கின்ற திட்டம் என்ற முறையில தான் நாங்க சொல்றோம். இது மிக மோசமான திட்டம். அப்படியே வந்தா எங்க கிட்ட பொறுப்பு கொடு. நாங்க அரசு, ஏன்னா எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாங்க மீட்டர் மாற்றுகின்ற பொழுதும் மீட்டரை பராமரிக்கின்ற பொழுதும் இப்ப எப்படி மீட்டர் மாற்றினா கொடுக்குறோம், மீட்டர் போச்சுன்னா வந்து செக் பண்றோம், அதுக்குண்டான பணத்தை கட்டுறாங்க, மீட்டர் மாற்றோம். சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டா கூட எங்க நாலேஜுக்கு வந்து அதை சரி செய்யலாம். இது எல்லாம் நம்முடைய உரிமை என்பது போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை தான். ரெண்டாவது, ஸ்மார்ட் மீட்டர் என்பது தனியார் மையத்தோடைய முதல் படிதான். நீங்க நாளைக்கு டிஸ்கவுண்ட் பூரா வரும்போது யாரு வேணா கரண்ட் கொடுக்கலாம், எந்த சூஸ் பண்ணிக்கிற கன்சியூமர் சூஸ் பண்ற உரிமை ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் ஆக்ட் 2020 திருத்திட்டான். அதுக்குள்ள சைலண்டான வேலை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் படிக்கின்ற பொழுது நம்முடைய உரிமை இழக்கும். மின்சாரம் என்பது சந்தை பொருளாக மாறும். மின்சாரம் என்பது வசதிகளுக்கு என்ற நிலை வரும். ஆகவேதான் நாங்க இதை எதிர்க்கிறோம். நீங்க எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், நாங்க பராமரிப்போம், நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய எங்களுடைய அதிகாரிகள் அதை வழிநடத்துவாங்க என்ற முறையில தான் டோடெக்ஸ் முறைக்கு போகாதீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு முறைக்கு போங்க என்று நாங்க வலியுறுத்தி சொல்றோம். பணியாரிட்ட மின்சாரம் வாங்காம மத்திய அரசு கிட்ட எதிர்பார்க்காம மின் தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு வசதி இருக்கா? தமிழ்நாட்டுல இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடியது 32,000 மெகாவாட் நம்ம கிட்ட பண்ண முடியும் சார். ஏன்னா உடன்குடி ப்ராஜெக்ட், அதே மாதிரி நீலகிரியில் இருக்கக்கூடிய பைகரா ப்ராஜெக்ட், இதெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் வேலை செஞ்சிருக்கணும் சார். வட சென்னையில ஸ்டேஜ் 3 அதனுடைய கெப்பாசிட்டிக்கு 800 மெகாவாட்டுக்கு வெறும் 3,700 கோடி தான் அந்த ப்ராஜெக்டோட மதிப்பீடு. ஆனா எத்தனை வருஷம் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது? நான் சொல்லிங்க, சட்டமன்றத்துல போன கூட்டத்துல மாண்புமிகு மின்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசனுடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது 13,580 கோடி ரூபாய் செலவாகி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ 800 மெகாவாட் உற்பத்தி பண்றதுக்கு 13,580 கோடினா அங்க உற்பத்தியா இத்தனைக்கு ஃபுல்லாவே கான்ட்ராக்ட் தான். ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலை வருதுன்னு நினைச்சு பாருங்க. 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் 1 ரூபாய் வரைக்கும் எந்த மின்சார நிலையங்கள உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்துக்கு காஸ்ட் வருது. அப்ப வரும்போது நாங்க என்ன சொல்லுவோம், இதை நிறுத்திட்டு வெளியில ராமசாமி கருப்சாமி விற்கிற அதானி கிட்ட 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போலாம், சோலாருக்கு போலாம் என்ற நிலைமைக்கு தள்ளுகின்ற ஏற்பாடு. இப்ப அவன் எல்லாம் என்ன கூடி சிண்டிகேட் போடுறான், மின்சாரத்தை கொடுக்கின்ற பொழுது ரேட்டை தீர்மானிக்கின்ற இடமாக நாம இருக்கணும்னு சொல்றான். நீங்க முதல்ல ஒரு காலத்துல தூவி மின்சாரத்தை, இப்போ ரேட்டை பிக்ஸ் பண்றோம். நம்முடைய ஷார்டேஜ், நம்முடைய எவ்வளவு தேவை என்பதை கணக்கில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் எப்படி, நீங்க எப்படி நேரத்துக்கு ஏற்ப மின்சாரத்தை வசூல் பண்ணணும்னு முடிவெடுறீங்களோ அதே மெத்தட அவன் ஃபாலோ பண்றான். தமிழ்நாட்டுடைய டிமாண்ட் நமக்கு வரும்பொழுது நம்ம இப்படி போக்கஸ் பண்ணுவோம் என்ற நிலைமைக்கு போகுது. சென்ற மே மாதம் 20 ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு யூனிட். அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னா நாம ஒரு வீடு கட்டும் போது 2 வருஷத்துல கட்டி முடியும். 15 லட்சம் 20 லட்சம் எஸ்டிமேட்னா நம்ம வீட்டுக்கு மீறி போனா 1 லட்சத்துல முடிப்போம், 21 லட்சம் 22 லட்சத்துல முடிப்போம். ஆனா 15 லட்சம் மதிப்பு இருக்கிற வீட்டை நீங்க 30 லட்சம் 35 லட்சம் கட்டினா நாம கடன்காராகும். இப்ப எங்க எல்லாமே அதுதான். மின்சார வாரியம் கடன்காரனாக்கி லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆக்குனது காரணம் பொறுப்பில்லாத அந்த திட்டங்களை முழுமையாக முடிக்காமல் காலதாமதம் செய்வதுடைய விளைவு. அதுக்கு பின்புறம் நிறைய இருக்குது. அரசியல் தலையீடு இல்லாம இந்த திட்டங்கள் எல்லாம் முழு வேகத்துல பண்ணிருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருக்கு. இப்ப கூட பெருமையா சொல்றாங்க, நம்ம கிட்ட போன அந்த மழை பெஞ்ச ஒரு வாரத்துல கரண்ட் நம்ம மிச்சமாச்சு, நம்ம வெளிமாநிலத்துக்கு வித்தோம் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. நீங்க எல்லா கணக்கு அப்படி இருக்காதுல்ல. தமிழக மக்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் எவ்வளவு ஆவரேஜ் அதற்கான உற்பத்தி நம்ம கிட்ட ரெடியா இருக்கணும்ல. அது நம்ம கிட்ட அந்த ப்ராஜெக்ட்ல கவனம் செலுத்தாதனுடைய விளைவுதான் இன்னைக்கு 32,000 மெகாவாட்டுக்கு நம்ம கிட்ட திட்டம் இருந்தும் கூட நம்ம 7,000 8,000 நெருங்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த நிலைமை என்பது ஏற்படுது. ஸ்மார்ட் மீட்டர்ல பெருசா இல்ல சார். அதான் சொன்னேன், 3 லட்சம் மீட்டர் நாங்க மாற்றணும்னு சொன்னா 475 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு மத்திய அரசு தரக்கூடிய மானியம் வெறும் 53 கோடி. பாக்கி எல்லாமே சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய நிர்வாகமும் தமிழக அரசு தான் பேர் பண்ணணும். தமிழக அரசு எவ்வளவுதான் பண்ணும். ஏற்கனவே எங்களுக்கு இந்த 100 யூனிட் விவசாயிகளுக்கான மின்சார மானியம் இதுதான் கொடுத்துட்டு இருக்குது. அது பல மாதங்கள் பல ஆண்டுகள் கழித்தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சுன்னா வேற எங்கேயாவது கடன் வாங்கணும். நீங்க அதோட பேலன்ஸ் ஷீட்டை பாத்தீங்கன்னா தெரியும், ஓராண்டுக்காக வாங்கின பணத்துக்கான வட்டி என்பதை 12,000 கோடி சேர்த்துட்டாங்க. எங்களுக்கான சம்பளம், பென்ஷன்,
பராமரிப்பு பொருட்கள் இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா 10,000 கோடி 10,930 கோடி என்னமோ 14% தான். பென்ஷன் என்பது அரசுடைய லைபிலிட்டி. சம்பளமாக எங்களுக்கு கொடுக்கிறது வெறும் 7% தான். 14% வரைக்கும் கொடுக்கலாம்னு சட்டம் சொல்லுது. இங்க ஆட்களும் இல்ல, சம்பளத்தை பத்தி நிர்வாகம் பேசுவது இல்லை. அதான் சரி, இப்ப ஃபைனலா வந்து ஸ்மார்ட் மீட்டர் வேணாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தெளிவா சொல்றோம். ஸ்மார்ட் மீட்டர் RDSS திட்டத்துல ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி தனியார் கிட்ட முழுமையாக டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், டோட்டல் ஆபரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், டோட்டெக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மெத்தட்ல கொடுக்க கூடாது. நீங்க மீட்டரை எங்ககிட்ட கொடுங்க, டெக்னாலஜிக்கு நீங்க போகணுமா, மீட்டரை மின்வாரியமே வாங்கி மின்வாரிய பணியாளர்களை மின்னிலைப்பில் பொருத்தி அதை பராமரிக்க வேண்டும். நம்பர் 1. ரெண்டாவது, சாதாரண மக்கள் பாதிக்கின்ற வகையில நேரத்திற்கு ஏற்ப மின்சார கட்டணம் விதிக்க கூடாது. பீக் அவர் சார்ஜஸ் என்ற முறையில் வசூல் செய்யக்கூடாது. அதெல்லாம் உத்தரவாதம் அரசு தரணும். இது எல்லாம் தரணும். பேசுகிற மேனர்ல செய்யுங்க. மீட்டரை 3 கோடி மீட்டரை ஒன்னா வாங்கி டம்ப் பண்ணி 7 வருஷத்துக்குள்ள மீண்டும் இருக்கின்ற கடன் சுமையோடு போல போறீங்க. ஆர்டர் அதிகம் கொண்டு இருக்க அந்த திட்டத்தில் இருக்கு. RDSS இருக்கு. எதிர்காலத்தில் இதெல்லாம் பண்ணணும் இருக்கு. சார் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 1/4/2024 முடிக்க வேண்டிய ஸ்கீம் நம்ம தள்ளி ஸ்டக்னால தள்ளி போச்சு. 31/12/24 முடிங்கன்னாங்க. இப்ப 30/4/25 முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம். மின்சாரத்துறை அமைச்சகம் வந்து சொல்லுது, இப்ப பண்ணாதான் அடுத்த சப்சிடி உனக்கு ரிலீஸ் பண்ணுவேன். இப்ப மின்சார வாரிய REC கடவாங்க, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன்ல அவங்களெல்லாம் சொல்றாங்க கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்காத நிறுத்தின்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் புதிய திட்டத்துக்கோ அல்லது வேற ஏதாவது செலவு பண்ண முடியாத நிலைமை ஏற்படும். ஆகவே ஒன்றிய அரசு சொல்லுது, நீங்க 3 லட்சம் மீட்டருக்கு 53 கோடினா 3 கோடி கணக்கு போடுங்க. இவ்வளவு காசு உங்களுக்கு மானியமா கிடைக்குதுன்னு அந்த கணக்கு போடுறாங்க. நாங்க எந்த கணக்கு போடுறோம்னா, ஏற்கனவே இருக்கிற மீட்டர் குப்பையை போட்டா அதுல என்ன லாஸ்? பழைய மீட்டர் நீங்க இப்ப ஒரு புது வண்டி வாங்கினா பழைய வண்டி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 போகும், நம்ம பயன்படுத்துறோம். அது வேற விஷயம். ஆனா இந்த மீட்டரை தனியார்கிட்ட கொடுத்து தனியாரே பயன்படுத்தி தனியாரே பராமரிப்பா, அவருக்கு மாச வாடகை கன்சியூமர் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இப்ப வந்து TNEB தான் கொடுக்க போகுது. எது வரைக்கும் கொடுக்கும் அது சொல்ல முடியுமா? நாங்க தான் என்டையர் லைஃப் லாங்க நாங்க தான் கொடுப்போம் என்று அரசு சொல்லணும். அந்த சட்டத்துல சொல்றான் நுகர்வோர்கிட்ட வாங்கு அப்படின்னு சொல்றான். நீங்க சட்டத்தை அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா, இல்ல நாங்க அந்த 82 ரூபா நாங்க மானியமா மின்சார வாரியத்துக்கு கொடுக்குறோம்னு சொன்னா 3 கோடி மின்னிணைப்புக்கு சிங்கிள் பேஸ்க்கு 82 ரூபா, 3 பேஸ்க்கு 150 ரூபானா கால்குலேஷன் போட்டுருக்கல, எவ்வளவு தொகை மானியமா வர வேண்டியிருக்கும்? அதுக்கு இருக்கு இந்த ஸ்கீம். ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கிற மீட்டர் நல்லா தான் இருக்குது. லைன் லாஸ் குறைஞ்சிருக்குல, 13.something தான் வந்துருக்குது. டெக்னிக்கல் அந்த கமர்ஷியல் லைன் லாஸ் இந்த கேடிஸ் லாஸஸ் கம்மி. இந்தியாவுடைய ஸ்மார்ட் மீட்டர் அக்கறை செஞ்ச இல்ல சார், வரல எல்லா பக்கம் எதிர்ப்பு. நீங்க சட்டம் தானே, மின்சார சட்டம் 2024 அது இன்னும் வந்து நிலைக்குழுல இருக்குது, இன்னும் அமல் வரல. ஆனால் 2020 ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் ஆக்டை திருத்திட்டு அதுல வந்து சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி RDSS மூலமாக கொண்டுட்டாங்க. அந்த RDSS ஸ்கீம் தான் இந்தியா முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் மாத்தி லைன் லாஸை குறைக்கணும், தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வர்றதுதான் இந்த RDSS ஸ்கீமுடைய ஒரு அம்சம். அது எப்படி வந்துச்சுன்னா, உதவி திட்டத்துல தமிழ்நாடு இணையாத வரைக்கும் அது வரல. உதவி திட்டத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஸ்கீம்ல உள்ள வந்துட்டீங்க. இந்த ஸ்கீம்ல இருக்கிறதா நம்மளால கேரளாவில் விஷயம் அங்க இருந்த ஃபைட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பேப்பர் கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வேற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தொழிற்சங்கோட உட்கார்ந்து பேசி இந்த மாதிரி மெத்தட் போலாம், இவ்வளவு லாஸ் அப்படின்னு வருது டீடைல் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க இந்த மெத்தடுக்கு தான் போவோம். அவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட், எங்ககிட்ட நெட்வொர்க் இருக்கு, கேஃபோன் நெட்வொர்க் கவர்மெண்டோட நெட்வொர்க் இருக்குது, இந்த நெட்வொர்க் நாங்க பயன்படுத்திக்குவோம் என்று கேரளாவில் சொல்லியிருக்காங்க. கேரளாவில் இதன் மூலம் 174 கோடி லாபம் ஆகும். 3 லட்சம் மீட்டர் அவங்க கொடுத்த கணக்கு தான். அது இன்னொன்று நம்ம பார்க்கணும். நம்ம கேரளாவில் தமிழ் மனையை கம்பேர் பண்ண முடியாது, யானைக்கும் புலிக்கும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும்போது நமக்கு 3 கோடி கன்சியூமர் இருக்காங்க. அவங்க சென்னையோட டிமாண்டோட கம்பேர் பண்ணா ஸ்டேட்டுக்கே ரொம்ப இது வந்து கன்சியூமர் இல்ல சொல்லி முடிச்சாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசே இல்லை. ஆமா, அப்படி இருக்கும்போது மாசம் மின்சார கட்டணம் என்பது வாடகை மீட்டர் ரெண்டு முறையில இன்னைக்கு உங்களுக்கான கட்டணத்தை TNEB செலுத்தும். யாருக்கு? இந்த 3 கோடி மீட்டர் டெண்டர் எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு காசு எப்படி கொடுக்குறேன்னா, உங்ககிட்ட காசை வாங்கி மாத வாடகை கட்டணமாக இந்த காசை கொடுக்குறான். இதுல இருக்கிற சூட்சம் புரிஞ்சுக்கணும். மீட்டரோட காஸ்ட் 3000 ரூபாய். ஆனால் 82 ரூபாய் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு வாங்குகின்ற பொழுது 7 வருஷ காலத்துக்கு கணக்கு போட்டுங்க. 12 × 82 × 7. அப்ப அந்த மீட்டரோட காஸ்ட் எங்க 7000க்கு மேல போகுது. யாரு பயனடைய போறா?
அப்படியே மின்சார வாரியத்துக்கு வழி இல்லைன்னு சொன்னா இன்னும் நாங்களே மீட்டர் மாட்ட போறோம், மின்சார வாரியம் மாட்டும், உங்ககிட்ட நேரடியாக 52 ரூபாய் மின்சார வாரியம் வாங்கிக்கிறது மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்கள்கிட்ட நேரடியாக அரசு அந்த காசை வாங்குங்க, அதை பத்தி பேசுவோம். நீங்க தனியார்களை கொடுக்குறீங்க 3000 ரூபாய் மீட்டர் 7000 ரூபாய்க்குள்ள காசு கொடுக்குறீங்க, அப்ப உங்களுக்கு பேர் இல்லையா? இல்ல உங்களுக்கு பேர் இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நீங்க சர்வீஸ் டிசி அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க உடனே போய் ஆன்லைன்ல பணம் கட்டுறீங்க, லாக் பண்றதுலாம் கூட பணம் கட்டிடலாம் 60 ரூபாய் கேஷ் ஆன் டேட். பட் இது அப்படி இல்லை, இது ரேட்டே மாறுது, டிஸ்கஷன் ரேட் 450 ரூபாய்க்கு மேல வருது. மூணாவது இந்த பீக் அவர் சார்ஜஸ் சொல்றோம், நேரத்துக்கு டிஓடி டைம் ஆஃப் டே.